ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹினியா விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி வச்சு பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி ஸ்வீட் கொழுக்கட்டை. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் துருவல் நல்லா நான் நெய்யிலே ரோஸ்ட் ஆகணும். நெய்யிலே ரோஸ்ட் ஆகி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணியாச்சு. முன்னாடி நல்லா ஒயிட் கலரில் இருந்ததுக்கு இப்போ தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சக்கரை கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். அது மெல்ட் ஆகிற அளவுக்கு. இது கூட ஏலக்காய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் போடாமல் தான் செஞ்சுருக்கேன். இப்போ அவ்வளோதான். அந்த நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 பிஞ்சு சால்ட் எடுத்திருக்கேன். சுடு தண்ணி சுட வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு கவர் எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அது மேலே அந்த ராகி கொழுக்கட்டை செஞ்சோம்ல, அந்த மாவை வச்சு நல்லா தட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம செஞ்ச ஸ்டஃபிங் வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரியே நம்ம வச்சுருக்க எல்லா மாவுக்குள்ளேயும் ஸ்டஃபிங் வச்சு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ இல்லை ரவுண்டாகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், உடச்சி பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக உள்ள ஸ்டஃபிங் வச்சு நல்லாயிருக்கு. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.